அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே கோலம் போட்டுட்டு செடிகளுக்கு தண்ணி விட்டாச்சு. 2 ரோஸ் பூத்துருக்குது. ஒன்று கீழே பார்த்த மாதிரி இருக்குது, ஒன்று நேராக பார்த்த மாதிரி இருக்குது. அதிகமாக ரோஸ் உடனே நான் பறிக்கிறதில்ல, அது கொஞ்சம் வாடுற வரைக்கும் நான் விட்டுடுறது, செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பறித்தோன்னா ஒரு தலையில் வச்சோன்னா ஒரு நாள் கூட ஃபுல்லாலாம் இருக்காது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கு செடியிலே அழகாக இருக்கட்டுமேனு. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்டும் கொஞ்சம் முன்னே விட இலைகளும் பெருசாக இருக்குது. மேலே கொஞ்சம் கொடியும் கொஞ்சம் கூட வந்திருக்குது. கொஞ்சம் காலையிலே நம்ம வெளியில் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு இந்த பூ பூத்துருக்கிறது, இந்த இலைகள் எவ்வளோ துளிர் விட்டுருக்கு, எவ்வளோ தூரம் கொடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் காலையிலே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மணி பிளான்ட் கீழே தரையில் கொஞ்சம் அதிகமாக கொடி வரப்போ நான் கட் பண்ணி சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிட்டேன், இது இண்டோர் பிளான்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே நான் வச்சுருந்தேன். ஆனால் தண்ணிலாம் கரெக்டாக ஊற்றிட்டுருப்பேன். ஆனால் கொஞ்சம் வெயில் அதுக்கு தேவைப்படுது, அதை நான் கவனிக்காமல் வச்சுருவேன். கொஞ்சம் வாடி போயிடுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, வெளியிலையும் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடுறேன். வெளியிலையும் கொஞ்ச நேரம் வச்சாதான் அந்த வெயில் பட்டாதான் அதுவும் கொஞ்சம் நல்லா வேர் விடுது. அதனால் கொஞ்சம் வெயிலும் படணும், வீட்டுக்குள்ளேயும் நம்ம வச்சுருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சு மணி பிளான்ட் நிறையவே நம்ம வளர்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் இலைகள்லாம் பழுத்திருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இலைகளையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போது சமையல் வேலை பார்க்கணும். கொஞ்சம் நேரம் இருந்தால் இதை நான் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சமைச்சிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவேன். ஆனால் மேலே மாடியில் கூட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் வெயில் வந்துடும். அது காலையிலே பண்ணால் தான் நம்ம முடியும். அதை இன்னொரு நாள் காலையிலே நம்ம பண்ணணும். என்னைக்காவது லீவு நாள் இருக்குல்ல, அப்போ தான் பண்ணணும். காலையிலே வெஜிடபிள் ரைஸ் தான் கேட்டாங்க பசங்க, அதனால் அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுலாம் நைட்டே நான் கேரட் அப்புறம் பீன்ஸ் காய்கறி கட் பண்ணி வச்சுட்டேன். புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அரைச்சி வைக்கலை. பூண்டு இருக்குது, இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட்டு வைக்கணும், இன்னும் வைக்கலை. ஒரு நாளைக்கு ஒரு வேலை வந்துடுது. ஒரு நாள் நம்ம இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சோன்னா அது ஒரு நாள் ஆகிடும். ஏன்னா டெய்லி துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, அப்புறம் பாத்திரம் கழுவுறது, மற்றபடி துணிகள் மடித்து வைக்கிறது, இந்த வேலையோடு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்கிறதுக்கு கரெக்டாக 1 டே ஆகிடும். அந்த மாதிரி டெய்லி ஒரு வேலை. அப்புறம் வியாழக்கிழமைனா நம்ம வீடு சுத்தம் பண்ணுற வேலை இருக்கும், ஒரு நாள் வந்துடும். அப்புறம் கோதுமை மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மல்டிக்ரெயின்ஸ், அது இன்னும் சலிக்கலை, அது ஒரு நாள் இப்படி இருக்குதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை உரித்து, பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதை உரித்து அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைக்கணும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நைட்டே உரித்து வச்சுட்டேன். புதினா கொத்தமல்லியும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே. வெங்காயம் தக்காளி மட்டும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த பிரியாணிக்கு இந்த நம்ம கரம் மசாலா வீட்டிலே அரைச்சி இதில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாசிப்பூ, இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். வேறு எந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கடை மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. பச்சை மிளகாவை மட்டும் கொஞ்சம் நம்ம கூட சேர்த்துட்டு அது நல்ல எண்ணெயில் கீரைலாம் தேவையில்லை, கட் பண்ணவும் தேவையில்லை, முழு பச்சை மிளகாவை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகாய் காரம், அப்புறம் நம்ம அரைக்கிற மசாலா, அதுவே போதும். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இதுவே போதும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ரைஸ் செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் ரைஸ், மட்டன் பிரியாணி,
எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப மசாலாலாம் நான் வந்து சேர்த்துக்கல. ஏன்னா அது பசங்களுக்கும் ஒத்துக்காது. அது எனக்கும் அந்த மசாலா ஐட்டம்லாம் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குது, அசிடிட்டி ஆகுது. அதனால் அதை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக வந்துடுச்சு. குக்கர்லலாம் நான் வைக்கலை, சின்ன வந்து டபரா இருந்துச்சு, நான் அதிலே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். எக்கு வந்து அவிச்சு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வெஜிடபிள் பிரியாணினா எக்கு அவிச்சு வச்சு சாப்பிட்டோன்னா தான் அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தயிர், வெங்காயம், ரைத்தாவும் இருக்குது. தனியாக அதை ஒரு சின்ன ஒரு சில்வர் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுவும் வந்து வச்சுருவேன், சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். வெறும் வெரைட்டியாகவும் இருந்தாலும் போர் அடிச்சிடும், வெறும் குழம்பு சாதமாகவும் இருந்தாலும் போர் அடிச்சிடும். மாற்றி மாற்றி கலந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். பெரிய பாப்பா கூட அவ்வளோவா ஒன்றும் சொல்கிறதில்ல. சின்ன பாப்பா தான் டெய்லியும் ஏதாவது மெனு சொல்லிகிட்டே இருக்கிறது. நாளைக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்டுட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வர்றதில்ல. ஐயோ, நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், நான் எனக்கு தெரியாது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடேவாக இருக்கும், அன்றைக்கி தான் கேட்கும் பிரியாணி. நான் சொல்லுவேன், உனக்கு தெரியாதா ஃப்ரைடே செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அது மாதிரி அது கொடுங்க, இது கொடுங்க. சில டைம் இட்லி தோசை எடுத்துகிட்டு போக ஆசைப்படும், சப்பாத்தி எடுத்துகிட்டு போக ஆசைப்படும். அந்த மாதிரி அவங்க தான் மெனு சொல்லிகிட்டே இருப்பாங்க. டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. வேனுக்கு வந்து பசங்களை ஏற்றி விட்டுட்டு வரணும். பக்கத்து வீட்டில் வந்து அந்த நாய் பாருங்கள், குட்டி நம்ம வீட்டில் இருக்குல்ல, அந்த நாயோட அம்மா வந்து குட்டி போட்டிருக்கு. அது அவங்க வீட்டில் வந்து கேட்டை மூடிட்டாங்க, உள்ளே போக முடியலன்னு சொல்லி அவ்வளோ ஒரு இது போட்டு கேட்டை போட்டு தட்டிட்டு ஒரே சத்தம். ரொம்ப குட்டி நாய். நாங்கள் வந்ததும் எங்கள் பின்னாடியே வந்துருச்சு. எங்கள் பின்னாடியே வந்து அங்கே வந்து அழகாக படுத்துக்குச்சு. பிஸ்கெட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்குது. இடையில கொஞ்சம் தெருநாய்கள் கடிக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அதனால் பயந்துட்டு நாங்கள் ரொம்ப கிட்டலாம் போகிறதில்ல. ஆனால் வந்து இப்போ பாவமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க சாப்பிட, இங்கே இருந்து பழகிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு மட்டும் போடுறோம். பெரிய நாய்கள் வந்து அப்பப்போ வருவாங்க, எங்கேயாவது ஓடிடுறாங்க, அப்பப்போ வருவாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்கெட் வந்து நல்லா நுணுக்கி போட்டோன்னா இவங்க சாப்பிட்றாங்க. நல்லா அழகாக போயிட்டு ஒரு பிளேஸ் பிடிச்சிட்டாங்க, படுத்துட்டு குறுன்னு பார்க்குறாங்க, எங்களையே பார்க்குறாங்க. நான் பாப்பாவெல்லாம் அனுப்பிச்சிட்டு வந்தேன்னா என் பின்னாடியே வருவாங்க. பிஸ்கெட் போட்டேன், ப்ரெட் ஏதாவது போட்டேன்னா சாப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டில் வந்து கார் பார்க்கிங்கில் போயிட்டு கார் ஷெட்லலாம் ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பக்கத்து வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வளர்ந்ததும் வெளியில் வந்துடுவாங்க. அந்த இடம் பழகிடுச்சுன்னா அதை விட்டு வரவே மாட்டாங்க. நம்ம வீட்டு உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை, உள்ளே வரமாட்டாங்க. அவங்க வீட்டில் கேப் இருக்கிறனால உள்ளே போயிடுறாங்க. ரொம்ப டெய்லியும் அவங்களுக்கு கழுவி விடுற வேலை தான். வேனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்ததும் பசங்களை ஏற்றி விட வேண்டியது தான். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். பாப்பா 2 பாட்டில் எடுத்துகிட்டு போகும். குட்டி பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு பெரிய பாட்டில் வச்சுட்டு போயிடுச்சு. அந்த குட்டி பாட்டில் தண்ணி பத்தாது, ஸ்கூல் தண்ணியும் ஒத்துக்காது. ஐயோ, வீட்டுக்கு வந்தேன், நான் பார்த்தேன். சரி, பாப்பா ஸ்கூல் படிக்கிற பாப்பா ஒருத்தி அவங்க அம்மா கூட தான் ஸ்கூட்டியில் போவா. அதனால் அங்கே நின்னோன்னா அந்த வழியாக தான் போகணும். அப்படியே சரி கொடுத்தனுப்பிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்படி தாங்க மார்னிங்கில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பண்ணி பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது பரபரப்பாக இருக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.